நான் சொன்னேன் மேடம். ஆனா அவரு இத பாருங்க, ஒண்ணு சாப்பிட்டு வேலை செய்யணும், இல்லனா வேலை செஞ்சதுக்கு சாப்பிடணும். இதுதாங்க என் பாலிசி. நான் சாப்பிட்டேன்ல, அதான் வேலை செஞ்சிட்டு இருக்கேன். அப்படிங்கறாரு மேடம். மேடம், நான் சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அவர்கிட்ட நிறைய நல்ல விஷயங்களா இருக்கு மேடம். ரொம்ப சின்சியரா இருக்காரு, புத்திசாலியா இருக்காரு, பலசாலியா இருக்காரு, நன்றி உள்ளவரா இருக்காரு. ஏன் எல்லாத்தையும் விட பணத்து மேல ஆசை இல்லாதவரா இருக்காரு. என்ன இத்தனை கார் போடுற? அது கார் தொடச்சிட்டு இருக்காருல, அதான். சமாளிக்காத, விஷயத்துக்கு வா. மேடம், இன்னைக்கு இந்த ஊர்லயே நீங்க தான் பெரிய பணக்காரங்க. உங்க வளர்ச்சியில பொறாமப்பட்டு உங்களுக்கு நிறைய எதிரிங்க வளர்ந்துட்டாங்க. அன்னைக்கு கூட பாருங்க, எத்தனை பேர் வந்து உங்களை என்னமா மிரட்டினாங்க. உங்க உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயமா இருக்கு. நம்ம கிட்ட எத்தனை பொம்பளைங்க இருந்தாலும் அவரை மாதிரி ஒரு ஆம்பளை துணை இருந்துச்சுன்னா உங்களுக்கு செக்யூரிட்டியா, ஒரு பாடி கார்டா, ஒரு போலீஸ் மாதிரி நினைச்சுக்குங்களேன். நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் மேடம் நான் சொல்றேன். ஃபேக்டரி, இண்டஸ்ட்ரின்னு எத்தனையோ பேர் உங்களை நம்பி இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல உங்களை நம்பி உங்க தங்கச்சி இருக்காங்க. நீங்க நல்லா இருந்தா தானே உங்க தங்கச்சி நல்லா இருக்க முடியும். இந்தமா சாவி. ஏமா, உனக்கு கல்யாணம் ஆகலையா? ஐயோ, மேடத்துக்கு தெரிஞ்ச வேலை போயிடும். அதானே பார்த்தேன், எல்லாம் திருட்டு கும்பலையா? என்னங்க ஜெர்க்கெல்லாம் விடுறீங்க? சந்தோஷமான மேட்டரா? ரொம்ப சந்தோஷமான மேட்டர். என்ன? எங்க மேடம் கிட்ட சொல்லி உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டேன். வேலையா? மேடம் கம்பெனில மேனேஜர் வேலையா? இல்ல, செக்யூரிட்டி. மேடம்க்கு நீங்க தான் பாடி கார்டு. எப்போ என் கூட தான் இருக்கணும். எது? ஐ மீன், எப்போ மேடம் கூட நம்ம ரெண்டு பேரும் இருக்கணும்னு சொன்னேன். பெரிய வேலை, அடியால் வேலை தானே. சந்தன கடத்தல் வீரப்பன் கிட்ட போனா கூட தான் இந்த வேலை கிடைக்கும். என்னமோ கலெக்டர் வேலை வாங்கி கொடுத்த மாதிரி துள்ளி குதிச்சுட்டு வரீங்க. ரோடு போட்டுட்டு இருந்தீங்கல்ல, சொல்ல மாட்டீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இந்த வேலையை வாங்கி கொடுத்திருக்கேன் தெரியுமா? எங்க மேடம் கிட்ட வேலைக்கு சேர்ந்த முதல் ஆம்பளையே நீங்க தான். ஓகே ஓகே, சரி. இப்போ நான் எங்க தங்கணும்? எங்கெல்லாம் நீங்க தங்க முடியாது. இங்க வெறும் லேடிஸ்க்கு மட்டும் தான் குவார்டர்ஸ் இருக்கு. நீங்க வெளியில எங்கயாவது தங்கிக்கீங்க, நாங்க வாடகை கொடுத்துடுறோம். ஓகே, தேங்க்ஸ். ஓகே. அம்மா, நீங்க அடிக்கடி என்ன பார்த்து அனாவசியமா சிரிக்கிறீங்க. நீங்க அனாவசியமா பேசும்போது நாங்க பொறுத்துக்கலையா? அந்த மாதிரி இதையும் பொறுத்துக்குங்க. ஓகே. மெதுவா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நினைச்சதை சாதிச்சிடலாம். ஓகே, பை. ஐஸ்வர்யா, ஐஷு, ஐஷு, ப்ளீஸ், தர முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ. I'm not giving it. No. நீங்க பண்ற தப்புக்கு ஐடி டிபார்ட்மென்ட்க்கு நான் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஐஸ்வர்யா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். எங்கடி நல்லா இருக்க? எப்படி அழைச்சு போட்ட பாரு. நீ மட்டும் என்னவா? ஏய், நான் இழைச்சு போயிருக்கேனா? போயே தானே. ஆமா. சும்மா. Hi Priya, how are you doing? I'm fine. How are you, Aishwarya? I'm fine, thank you. ஏங்கா, நான் ஒரு வருஷம் கழிச்சு வரேன். ஏன் ஏர்போர்ட்டுக்கு வரல? ஏர்போர்ட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தேன். திடீர்னு இன்கம் டாக்ஸ் சைடு வெளிய போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபேக்டரி, ஆபீஸ், வீடு, எஸ்டேட்னு ஒரே கலாட்டா. ஐயோ, அப்புறம் என்ன அப்புறம்? மேடம் கிட்ட தான் எல்லாம் சுத்தமாச்சே. வந்தாங்க, வீடு ஃபுல்லா தேடி பார்த்தாங்க, எதுவும் கிடைக்கல. சாரி மேடம், யாரோ தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. யாரோ இன்ஃபார்ம் பண்ணாங்களா? யாருக்கா? யார் இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஐயோ, என்னால ஏங்க ஏர்போர்ட்டுக்கு அனுப்புன? ஏமா? ஐயோ, பேசி பேசி கழுத்தை அறுத்துட்டான். ரத்தம் வராத குறைதான். ஐயோ, நான் ஒண்ணும் பேசலங்க. பேர் என்னன்னு கேட்டாங்க, சொன்னேன். போதுமே, அது போதும். ஆமா, நீ எப்படிக்கா ஒரு ஆம்பளைய வேலைக்கு சேர்த்த? சும்மா டெம்பரரி தாமா. ஏதாவது தப்பு பண்ணா உடனே அனுப்பிச்சிடுவேன். இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ள ஒரு ஆம்பளை இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அட, அப்போ ஏர்போர்ட்ல ஒருத்தரோட கை கோத்துக்கிட்டு சிச்சி சிச்சி பேசி வந்தீங்களே, அவர் ஆம்பளை இல்லையா? யாருமா அது? ஆக்சுவலி நாங்க ரெண்டு பேரும் ஜெர்மனில ஒரே காலேஜ், வேற வேற கிளாஸ். தட்ஸ் ஆல். ஓகே, பி கேர்ஃபுல். ஆம்பளைங்களை நம்பாத. சரி வா, குளிச்சிட்டு சாப்பிடலாம். இல்லக்கா, நீ போன லக்கேஜ் எடுத்துட்டு வரேன். ஓகே, பிரியா ஹெல்ப் பண்ணு. ஓகே மேடம். என்னைய மாட்டி விட பாக்குறியா? எவ்வளவு சீக்கிரம் உன்னை இந்த வேலையை விட்டு தூக்கி காட்டுறேன் பாக்குறியா? ஏன் வேற வேலை கொடுக்க போறீங்களா? ஏன் எங்க முதலாளி வேலை காலியா இருக்கு பாக்குறியா? I don't mind. But you don't know about my mind. I will show you. காசி, அவங்க ரொம்ப பயங்கரமானவங்க. நினைச்சதை சாதிக்காம விட மாட்டாங்க. நானும் அதே ஜாதி தான்.
எரியுது, வயிறு எரியுது. ஏன்பா? பின்ன ஏண்டா உன்னை எப்படி கொல கொலன்னு அனுப்பிச்சு வச்சேன், இப்படி துரும்பா வந்து நிக்கிறியாடா? நானு துரும்பா. இது என்ன உடம்பா? ஏண்டா உனக்கு எவ்வளவு செலவு பண்ணேன் தெரியுமா? எஸ்டேட் வித்து அமிச்சாரு. எஸ்டேட் வித்து அமிச்சாரா? ஏன் ப்ராஃபிட் வரது இல்லையா? எங்க வருது? ஒழுங்கா கவனிச்சா வரும். வயித்தறிச்சல் படுறதுக்கு நேரம் சரியா இருக்கு. ஹலோ, வேதாச்சலம் ஸ்பீக்கிங். ஆமா, இந்திரா தேவிங்களா? சொல்லுங்க. வயித்தறிச்சல்ல இன்கம் டாக்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியே, என்ன ஆச்சு? அது சத்தியமா நாங்க இல்லைங்க. உன் மூஞ்சிலையும் கறி, அவங்க மூஞ்சிலையும் கறி. ஒண்ணுமே கிடைக்காம ஏமாந்து போயிட்டாங்க. ஐயோ, எங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. ஏய், நெருப்போட விளையாடிக்கிட்டு இருக்க. உன்னை எப்படி எப்போ எங்க சந்திக்கணும்னு எனக்கு தெரியும். ஏங்க எங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்லைங்க. இவனுங்களே, ஐயோ பா, அட ஏன்பா அவங்கள அடிக்கிறீங்க? டேய், சும்மா இவனுங்க கிட்ட ஒரு பேச்சுக்கு அந்த இந்திராதேவி வீட்டுல ரெய்டு வராதான்னு வைத்தறிச்சல்ல சொன்னேன். இப்ப உண்மையிலேயே ரெய்டா. ஏன்பா நீங்க யாராவது இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்களா? அட உங்களதான்ப்பா. என்ன ரியாக்ஷன் இது? அது தெரியாம தான்டா நான் பல வருஷமா முழிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த பொம்பளை கிட்ட என்ன யாரு மாட்டி விடுறானே தெரிய மாட்டேங்குது. சரி, அதை விடுங்க. இனிமே அதை நான் பாத்துக்கிறேன். சரி. ஆமா, நான் ஃபாரின் போகும்போது டொயோட்டா பென்ஸ் ஏகப்பட்ட கார் இருந்துச்சு. இப்ப என்ன ஒரே ஒரு அம்பாசிடர் வச்சிருக்கீங்க? அதாவது இருக்கு, காலையில உங்களுக்கு ஏர்போர்ட்டுக்கு ஆட்டோ அனுப்பலான்னு இருந்தா. போடுங்க போடுங்க, நல்லா போடுங்க. உன் பேர் சொல்ல ஆசைதான், உள்ளம் முருக ஆசைதான். உன் பேர் சொல்ல ஆசைதான், உள்ளம் முருக ஆசைதான். உயிரில் கரைய ஆசைதான், ஆசைதான். உன்மேல் ஆசைதான். போதும் போதும், வேலையை பாருமா. யோ, நீ யாரையா போதும் சொல்றதுக்கு? நான் பாடுவேன். ஐயோ, நான் யாருங்க உங்களை பாட வேணாம்னு சொல்றதுக்கு? உங்க வாயி நீங்க பாடுறீங்க, உங்க கை கோலம் போடுறீங்க. கோலம் போட்டுட்டே பாடுங்க, இல்லன்னா பாடிக்கிட்டே கோலம் போடுங்க. கோலமா? யோ, இது ஆர்ட்டியா? இப்ப கூட நான் ஒன்னதான் வரைஞ்சிட்டு இருக்கேன், வந்து பாரு. ஐ, என்னையா? எப்படி நல்லா வரையறீங்களா? மூஞ்சி பார்த்து நல்லா வரைங்க. ஏங்க அந்த வாழை வரைஞ்சிட்டீங்களா? ஐயோ, அந்த கண்ணாடி பார்த்து வர முடியாதுங்க, உங்க பின்னாடி பார்த்தாங்க வரையணும். ஹேய், கவுண்ட் யுவர் டேஸ் மேன். இன்னும் 2 நாள்ல நான் உன்னை இந்த வேலையை விட்டு அனுப்பல. என் பேரு ஐஸ்வர்யா இல்ல. இத பாருங்க, என்ன அனுப்ப முடியலன்னா கூட பரவாயில்ல, அந்த பேரை மாத்திக்கங்க. ஏன்னா ஐஸ்வர்யான்றது உலக அழகியோட பேரு, அதை நீங்க வச்சுக்காதீங்க. ரொம்ப கேவலமா இருக்கு. ஹலோ ஹலோ ஹலோ, எங்க எங்க போறீங்க? இமேஜினேஷனா? அதெல்லாம் நம்ம கிட்ட வேணாங்க. நான் ஏற்கனவே எங்கேஜ்டு. மீட்டர் போட்டாச்சு. மீட்டர் போட்டாச்சா? மீட்டர்னா ஐ மீன் லெட்டர், லவ் லெட்டர். 4-5 பேருக்கு. 4-5 பேருக்கா? யா, 5 பேருக்கு போட்டேன். அதுல ஒருத்தர் செத்து போயிட்டாங்க. யார் யாருக்கு போட்டீங்க? யூனோ ஜானட் ஜாக்சன், அவங்களுக்கு ஒண்ணு. அப்புறம் டயனாக்கு ஒண்ணு போட்டேன், பாவம் அவங்க தான் செத்து போயிட்டாங்க. அப்புறம் சுஷ்மிதா செனுக்கு ஒண்ணு, ஐஸ்வர்யா ராய்க்கு ஒண்ணு, அப்புறம் மோனிகா சிலேஸ்க்கு ஒண்ணு. எல்லார்கிட்டயும் பதில் லெட்டர் வரும், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, லெட்டர் போட்டேனீங்களே, என்ன அட்ரஸ்க்கு போட்டீங்க? ஐஸ்வர்யா ராய் வந்து டாக்டர் சங்கர் அட்ரஸ்க்கு, சுஷ்மிதா வந்து குஞ்சுமோன் அட்ரஸ்க்கு, அப்புறம் ஜானட் ஜாக்சன் வந்து அவங்க மைக்கேல் ஜாக்சன்ல அவர் அட்ரஸ்க்கு போட்டிருக்கேன். என்னங்க கேவலமா சிரிக்கிறீங்க? என்னைக்கு இருந்தாலும் அவங்க கிட்ட எனக்கு லெட்டர் வரும். ஏவிஎம்ஏ சொல்லியிருக்கு, முயற்சி திருவினையாகும்னு. அதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். சப்போஸ் அவங்க கிட்ட எனக்கு லெட்டர் வரலனா வேணா உங்களுக்கு நான் லவ் லெட்டர் போடுறேன். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. யூ ஆர் வெயிட்டிங் லிஸ்டா.